நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இவ்வளோ கொழுப்பு போட்டிருக்காங்க. இந்த கொழுப்பெல்லாம் வந்து அந்த குழம்புல அப்படியே உருகிரும். நம்ம கொழுப்பு இல்லாத கறி தான் வாங்கணும். ஆனால் கொழுப்பு கறியாக போட்டு விட்டாங்க. என்ன பண்ணுறது? கொழுப்பை எடுத்துட்டும் போடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறதுனால நல்லாயிரும். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு குழம்பு வைப்போம். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் சில்லு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்புலாம் வறுத்தது. முந்திரி பருப்பு வந்து கலர் இப்படி இருக்கேன்னு நினைப்பீங்க. அது வறுத்த பருப்பு. வறுக்காத பருப்புனா வெள்ளையாக இருக்கும். இது வறுத்த பருப்புங்கிறதுனால கலர் இந்த கலரில் இருக்குது. தேங்காய் சில்லை எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் சில்லை வந்து மேலே தொலியை சீவிட்டேன். இது வந்து முந்திரி பருப்பு, இஞ்சி, வெள்ளை போடும். இது வந்து சின்ன வெங்காயம். இப்போ கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுப்போம். நம்ம மசாலா பொடியிலையும் பெரிய சீரகம் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம இந்த கறிக்கு தனியாக போட அரைக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். மூடியை வச்சு நம்ம மூடி நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் குக்கரில். இப்போ பட்டை, கிராம்பு, பெரிய சீரகம் எல்லாம் எடுத்துருக்கோம். அது வெடித்து மேலே தெளிக்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை போட்டுருணும். ஏன்னா அது வந்து மேலே தெளிக்கணும். நம்ம ஏலக்காய் போடலை, கிராம்பு ஆனால் டக்குன்னு வெடிக்கணும். இது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். நல்ல கண்ணாடி பதத்து வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. பாதி வேக்காடு. இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை போடுவோம். மட்டனை வந்து ரொம்ப கழுவக்கூடாது. ஒரு கழுவு கழுவுனா போதும். நம்ம சிக்கன் கழுவுற மாதிரி மட்டனை கழுவக்கூடாது. கழுவுனோம்னா தண்ணி போர்த்துக்கிட்டு ருசி இருக்காது. இப்போ வந்து நம்ம குழம்பு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு நம்ம கம்மியாகவே போட்டுக்கிடுவோம். பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காணலைன்னா நம்ம கொஞ்சம் தூள் உப்போ இல்லை கல் உப்போ போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வதங்கட்டும். கறி வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்கு வந்து தொலியை சீவலை, லேசாக இலச்சி விட்டுருக்கேன். சீவிட்டு போட்டோம்னா கிழங்கு வந்து டக்குன்னு குழஞ்சிரும். ஏன்னா நம்ம கறி வந்து 2 விசில் வைப்போம். அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு குழஞ்சிரும். அதனால் தொலியை வந்து சும்மா லைட்டாக சீவிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப தொலி எடுக்கலை. நீங்கள் தொலி எடுக்கணும்னா எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது மட்டனுங்கிறதுனால நம்ம எப்படியும் 2 விசில் வைக்கணும். ஒரு விசில் வச்சோம்னா வேகாது. 2 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்தோம்னா கறி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்பவும் 3 விசில் 4 விசில் வச்சுட்டோம் அப்படின்னா கறி வந்து வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும். மட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதை 2 மென்று சாப்பிட்டா தான் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. நல்லா இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிக்கிறோம். சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போட்டுக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால குழம்பு பொடி நிறையா போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். குழம்பு வற்றி வரும்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் காயும். எப்பயுமே நம்ம மசாலா பொடி போட்டு வைக்கும்போது அப்படி தான் இருக்கும். கெட்டியாக இருக்கே நம்ம நினைப்போம். குழம்பு கொதித்து வேகும்போது நார்மலாகிடும். இப்போ நம்ம அதில் போடுறதெல்லாம் போட்டோம். இப்போ மூடி ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு லேசாக கிண்டி விடுவோம். நம்ம எப்பயுமே இப்படி சைடாக தான் கிண்டணும். நடு சென்ட்ரு விட்டு கிண்டக்கூடாது. குழம்பு நல்லா வெந்துருக்கு கறி. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் திறந்ததே. இது வந்து மல்லிச்செடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். மல்லிச்செடி வந்து பேருக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நம்ம குழம்பு பொடியிலேயே மல்லி போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து அந்த மல்லிச்செடியோட இலை, அவ்வளோதான். இது மாதிரி அந்த இலை வாடை வரும், மல்லிச்செடி வாடை வரும், அவ்வளோதான். இது நம்ம போட்டுத்தே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து குழம்பு ரொம்ப தண்ணி அணக்காவும் இல்லை, ரொம்ப கெட்டியாக குருமா அணக்காவும் இல்லை.
நல்லாவே இருக்குது. இந்த அளவு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம தொலியை சீவிட்டு போட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த 2 விசில் வச்சு நம்ம கறி வேகிறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். இது வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கும். ஆனால் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். மட்டனில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்கே நல்லா ருசியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு கறி மாதிரி இருக்கும். இதில் மட்டனில் வந்து நம்ம நிறையா காய் போட்டு வைக்கலாம். சுண்டைக்கடலை நிறையா போட்டு வைக்கலாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இப்போ வந்து லூக்கல் எல்லாமே போட்டு இந்த இதில் கறி எலும்பும் கறியுமா போட்டு வச்சோம்னா அந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பும் நல்லாயிருக்கும், எல்லாம் சாறு இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு நான் வச்சுருக்கேன். நமக்கு கறி கொஞ்சமாக இருக்குன்னா உருளைக்கிழங்கு நிறையா போட்டோம்னா நமக்கு அது வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கறி மட்டும் அப்படின்னாலே காணாது. அதனால் 2 உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டிருப்பீங்க, போடாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. இது நான் ஏற்கனவே நானும் போட்டிருக்கேன், நல்லா ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.